Hi students, welcome to my channel. இப்போ நம்ம பார்க்க போகிறது chapter 1ல example 1.5. இந்த 1.5ல the arrow diagram shows the relationship between the sets P and Q. Write the relation in set builder form, roster form. What is the domain and range of R? நம்மளுக்கு ஒரு arrow diagram கொடுத்துருக்காங்க. இது வந்து P, இது வந்து Q. சரிங்களா, இந்த ஆரோ டயக்ராமை கொடுத்துட்டு நம்மளை வந்து செட் பில்டர் ஃபார்ம் எழுத சொல்கிறாங்க, ரோஸ்டர் ஃபார்ம் எழுத சொல்கிறாங்க. அப்புறம் ஆரோட இந்த ரிலேஷனோட டொமைனையும் ரேஞ்சையும் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம செட் பில்டர் ஃபார்ம் எழுதுவோம். எப்பயுமே நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியும். இப்போ நம்ம ஆன்சருக்கு கொஸ்டின் எழுத போகிறோம். அதான் இதில் இந்த செட் பில்டர் ஃபார்முக்குரிய வித்தியாசம். செட் பில்டர் ஃபார்ம் இந்த ரிலேஷனை ஆறுன்னு சொல்லிட்டு எடுக்கிறோம். செட் எக்ஸ் கமா ஒய், நெக்ஸ்ட்டு பார் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இந்த பியை வந்து நம்ம எக்ஸாக எடுக்கிறோம், இந்த கியூ வந்து ஒய்யாக எடுக்கிறோம். இந்த ஒய்யில் வந்து 3னா இந்த எக்ஸ் வந்து 5ன்னு அர்த்தம். ஸோ 5 மைனஸ் 2 வந்து நமக்கு 3 கிடைக்குதா, அதுதான் வந்து ஒய். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து 6 மைனஸ் 4, 6ல் 4 போயிடுச்சுன்னா 2, 6ல் 4 போயிடுச்சுன்னா 6ல் 2 போகணும். சாரி, நீங்கள் 4 மாற்றி போட்டேன். 6ல் 2 போயிடுச்சுன்னா 4. நெக்ஸ்ட்டு 7ல் 2 போயிடுச்சுன்னா 5. சரிங்களா, அதான் இந்த ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதுவோம், இப்போ நம்ம ஆன்சருக்கு கொஸ்டின் எழுதுறோம். அதான் வித்தியாசம். ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. இப்போ நம்ம இந்த எக்ஸை வந்து என்னன்னு சொல்லிட்டு சொன்னோம் இல்லையா, எக்ஸ் இஸ் த எலமெண்ட் ஆஃப் பி. எக்ஸ் தான் வந்து பி. நெக்ஸ்ட்டு ஒய் தான் வந்து கியூ. ஒய் இஸ் த எலமெண்ட் ஆஃப் கியூ, க்ளோஸ்டு செட். இதான் வந்து செட் பில்டர் ஃபார்ம். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ரோஸ்டர் ஃபார்ம். ரோஸ்டர் ஃபார்ம்னா ஒன்றும் இல்லை. ரோஸ்டர் ஃபார்ம்னா இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும், செட் மாதிரி எழுதணும். 5, 3, 6, 4, 7, 5. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து இதுக்கு வந்து எந்த ரிலேஷனும் இல்லாததுனால இதை விட்டுடணும். நெக்ஸ்ட்டு தேர்டு, வாட் இஸ் த டொமைன் அண்ட், இந்த கொஸ்டின் வேணாம், நம்ம ஆன்சர் டொமைன் ஆஃப் ஆர். இந்த ரிலேஷனோட டொமைன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிற வேல்யூஸ் மட்டும்தான் வந்து டொமைன். இது ரிலேஷன் இல்லாததை டொமைனை நம்ம எடுக்கக்கூடாது. ஸோ 5, 6, 7 தான் வந்து டொமைன். நெக்ஸ்ட்டு வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆர். ரேஞ்ச் ஆஃப் ஆர் வந்து இப்போ இது இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே எண்டில் முடியுது பார்த்தீங்களா, அது மட்டும் தான் வந்து ரேஞ்ச் ஆஃப் ஆர். 3, 4, 5. அவ்வளோதாங்க இந்த சம்மு. இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான சம். இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த சம் புரிஞ்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.